சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருந்த திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படம் உலகம் முழுக்க 450 கோடிக்கு மேலே வசூலை செஞ்சிருக்கு. வெறும் 7 நாள்லே 450 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டியிருக்கிறதா அஃபிஷியலாக தகவல் கிடைச்சிருக்கு. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இணைய போகிற படம் குறித்து தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய் கொண்டிருக்கு. மேலும் இந்த படத்தை ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிக்க போகிறாங்க. அனிருத்தா மியூசிக் பண்ண போகிறாரு. லோகேஷ் தான் இந்த படத்தை இயக்க போகிறாரு. மேலும் ரெட் ஜெயின் மூவிஸ் சார்பாக உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த படத்தை பிரம்மாண்டமாக வெளியிட போகிறாரு. மேலும் இந்த படத்துடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ, அதாவது இன்றைக்கி ஈவினிங் இந்த படத்துடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 46 வருடங்கள் கழித்து ரஜினி மற்றும் கமல் இருவரும் ஒன்றாக இணைந்து நடிக்க போகிறாங்க. சமீபத்தில் லோகேஷ் எடுத்திருந்த கூலி படத்தில் கதையும் சரியில்லை, திரைக்கதையும் சரியில்லை, மேக்கிங்கும் சரியில்லை. லோகேஷ் எல்லாம் பிரம்மாண்டமான இயக்குனர் கிடையாது. அவர் மண்டையில் இருக்கிற மசாலா காலி ஆகிடுச்சு. அவருக்கு லாஜிக்னா என்னன்னு சொல்லிட்டு லெசன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இப்போ நிறைய ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூலியோட வசூலுக்கு காரணமும் இதுதான் சொல்லிட்டு சொல்லப்படுது. 1000 கோடி கூலி அடிக்கும் என்று எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஆனால் வந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் படத்துடைய வசூலை பாதிச்சிடுச்சு. அதற்கு காரணம் லோகேஷ் மூளையை கழட்டி வச்சுட்டு தான் கூலி படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட ரிவ்யூஸ் தான். ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் இந்த படத்தில் இருக்காது. ஏன்னா இந்த படம் எல்சியூவில் எடுக்க போகிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் இந்த படத்தில் ரஜினிகாந்த் கமல் மட்டும் கிடையாது. எப்படி கூலி படத்தில் வித்தியாசமான பேன் இந்தியன் நடிகர்கள்லாம் நடிக்க வச்சாங்களோ அதே போல் தான் இந்த படத்துலையும் பேன் இந்தியன் நடிகர்கள் நிறைய பேர் லோகேஷ் உள்ளே இறக்கி சம்பவம் பண்ண காத்துட்டு இருக்காரு. மேலும் எல்சியூ நடிகர்கள் எல்லாருமே இந்த படத்தில் இருப்பாங்க என சொல்லப்படுது. இந்த படத்தை 6 மாதத்துக்கு முன்னாடியே ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண நம்ம ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் கிட்ட ஓகே வாங்கி வச்சுட்டாராம். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கூலி ரிலீஸ் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசனும் சொல்லிட்டாராம். ரஜினிகாந்துமே ஜெயிலர் 2 படம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனால் தற்போது கிடைச்ச தகவல் படி சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை கைப்பற்றியிருக்காங்களாம். சன் பிக்சர்ஸோடு சேர்த்து ராஜ் கமல் ஃபிலிம்ஸும் சேர்ந்து தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்க. அதனால் காம்பன்சேஷனாக இந்த படத்தை லோகேஷ் எடுக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. இந்த படத்தையாச்சும் பிடிச்ச மாதிரி கொடுங்க லோக்கி என நெட்டிசன்கள் கதறி கொண்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.